ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா புள்ளியியல். ஸோ புள்ளியியல்னு சொல்லலாம், இல்லை இங்கிலீஷில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புள்ளியியலில் நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் என்ன அப்படின்னா சராசரி. ஸோ சராசரி அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணணும், அதோட ஆவரேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சராசரினா ஆவரேஜ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு மாணவர் ஒருவர் 5 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் பின்வருமாறு. ஸோ 5 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க: 75, 86, 91, 65, 83 எனில் மதிப்பெண்களின் சராசரி காண்க. ஸோ சராசரி அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், கூட்டிடணும். 75 பிளஸ் 86 பிளஸ் 91 பிளஸ் 65 பிளஸ் 83. ஸோ கூட்டிட்டு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸோ அப்ப 5 நம்பர். அப்ப அந்த 5ஆல என்ன பண்ணிடணும், நம்ம டிவைட் பண்ணிடணும். ஸோ மேல இருக்க எல்லா நம்பரையும் கூட்டுங்க. ஸோ கூட்டினா என்ன வருது அப்படின்னா 400. அப்ப 400 பை 5. ஸோ 400 5ஆல அடி கொடுத்துருங்க. 4 5 5, எண் 5 40, அடுத்து 0. அப்ப கூட்டு சராசரி எவ்வளவு நம்மளுக்கு 80. ஸோ வெறும் சராசரின்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னது கூட்டு சராசரி அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை நம்பர் கொடுத்திருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம், எல்லா நம்பரையும் கூட்டி ஸோ மொத்தமா எத்தனை நம்பர் இருக்கோ அதால கவுண்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், சராசரி கிடைச்சு. அடுத்து இதுல செகண்ட் என்ன அப்படின்னா இடைநிலை. ஸோ இடைநிலை அப்படின்னா மீடியன். ஸோ இடைநிலை அப்படின்னாலே அந்த வேர்டிங்ஸ்லயே நமக்கு தெரியும். ஸோ இடையில இருக்கக்கூடிய நம்பருக்கு பேரு தான் இடைநிலை. ஸோ அப்ப நிறைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இடைநிலை கண்டுபிடிக்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு 10, 17, 15, 7, 40, 5, 22, 11 இவற்றின் இடைநிலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இடைநிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் படி எழுதணும். ஸோ ஆர்டர் அப்படின்னா என்னது, ஒண்ணு ஏறு வரிசையில எழுதணும், அப்படி இல்லைன்னா இறங்கு வரிசையில எழுதணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஏறு வரிசையில எழுத போறோம். ஏறு வரிசை அப்படின்னா என்ன பண்ணணும், சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் நம்ம எழுதணும். அப்ப சின்ன நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு, 5, அடுத்து 7, 11, 15, 17, 7, 5, 10, 11, 15, 17, 22, 40. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய மொத்த நம்பர். ஸோ அதை ஏறு வரிசையில் நம்ம எழுதிட்டோம். ஸோ ஏறு வரிசையில் எழுதுனதுக்கு அப்புறமா எது இடையில இருக்கு அதுதான் இடைநிலை. ஸோ கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இடைநிலை நம்மளுக்கு கரெக்டா வராது. ஏன்னா இந்த பக்கம் 3 நம்பர், ஸோ இந்த பக்கம் 3 நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா நடுவுல என்ன இருக்கு, 2 நம்பர் இருக்கு. ஸோ இரட்டைப்படை எண்ணா இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு இடைநிலை என்ன இருக்கும், நடுவுல இருக்கக்கூடிய 2 நம்பர் தான் இரட்டைப்படை எண்ணா இருக்கும். ஆனா ஒற்றைப்படை எண்ணா இருந்தா நம்மளுக்கு என்ன ஆயிரும், இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 போச்சுன்னா நடுவுல ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கும். அப்ப இரட்டைப்படை எண்ணா இருந்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 நம்பர் கிடைச்சிருக்குல்ல, இதை ரெண்டையும் கூட்டிட வேண்டியதான். 11 பிளஸ் 15 2 நம்பர், அப்ப 2ஆல டிவைட் பண்ணிட வேண்டியதான். அப்ப என்ன வந்துடும், 26 பை 2. ஸோ கேன்சல் பண்ணா 13. அப்ப இடைநிலை வந்து நம்மளுக்கு என்னது 13. ஆனா ஒற்றைப்படை எண்ணா இருந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சேம் ஒரே ஒரு எண் மட்டும் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முகடு. ஸோ முகடுனா என்ன அப்படின்னா மோடு. ஸோ முகடு அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல எந்த நம்பர் வந்து ரிப்பீட்டடா, ஸோ அதிகமான முறை நம்மளுக்கு வந்திருக்கு அதுதான் நம்மளுக்கு என்னது முகடு. அப்ப இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க நம்பர்ல எந்த நம்பர் அதிகமான டைம் வந்திருக்கு, 6 2 டைம் இருக்கு. ஸோ 5 எத்தனை டைம் இருக்கு, 4 டைம் இருக்கு 5. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு நம்மளுக்கு, 4 1 டைம் தான் இருக்கு. ஸோ 3 1 டைம் தான் இருக்கு. ஸோ 2 எத்தனை இருக்கு, 2 டைம் இருக்கு. அப்ப நம்மளுக்கு அதிகமான முறை எந்த நம்பர் வந்திருக்கு, 5. ஸோ அப்ப என்னது 5 தான் நம்மளுக்கு முகடு. ஸோ அதிக முறை வந்திருக்கக்கூடிய நம்பர் தான் முகடு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே புள்ளியல்ல ஒரு 3 டாபிக் மட்டும் பார்த்தோம், சராசரி, இடைநிலை, முகடு. ஸோ நாளைக்கு இதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம்.